தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உன்னதங்களிலே என்ற கீதம் அதனுடைய 2 செக்ஷனில் 2 கிளாஸில் அதை பார்த்து முடித்தோம். அந்த பாடல் பாடி முடியும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாதர் உடனே இந்த புக்கினுடைய திருநூலுடைய ரோமை திருநூலுடைய பேஜை திருப்புவார். இந்த ரோமன் மிஸ்ஸலினுடைய பேஜை, அதாவது வேறொரு இடத்துக்கு ஃபாதர் போகிறாங்க. அந்த ஜெபம் என்ன? திருக்குழும மன்றாட்டு, த கலெக்ட். முன்னால் இது ஓப்பனிங் ப்ரேயர் இருந்தது, இப்போ அதனுடைய வார்த்தை ரொம்ப அழகப்பட்டிருக்காங்க, கலெக்ட், திருக்குழும மன்றாட்டு. இப்படி வேற ஏதாவது ஜெபங்கள் இருக்கா? இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன் முடியும் பொழுது, திருப்பலியினுடைய ஒவ்வொரு செக்ஷன் முடியும் பொழுது ஃபாதர், அதாவது அந்த தலைமை ஏற்று நடத்தும் குருவானவர், த பிரசிடென்ட், கிளாஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிரசிடென்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த தலைமை ஏற்று வழி நடத்தும் குருவானவர், த பிரசிடென்ட் who celebrates the mass, அந்த திருப்பலியை நிறைவேற்றும் அந்த குருவானவர் ஒவ்வொரு செக்ஷன் முடியும் பொழுது ஒவ்வொரு ப்ரேயரை ஜெபிப்பாங்க. எங்கெல்லாம் இந்த ப்ரேயர் நடக்குது? ஒன்று, இப்போ இன்ட்ரோடக்டரி ரைட் முடிய போகுது, தொடக்க சடங்குகள், தொடக்க வழிபாடு முடியும் பொழுது ஃபாதர் கலெக்ட் அப்படின்ற ஒரு ப்ரேயர், திருக்குழும மன்றாட்டு ஜெபிக்கிறார். ரெண்டாவது எங்கே ஜெபிக்கிறாரு? இறைவார்த்தை வழிபாடெல்லாம் முடிஞ்சு, ஃபாதருடைய பிரசங்கம் முடிஞ்சு, ஐ பிலீவ் இன் காட் நம்பிக்கை அறிக்கை முடியும் பொழுது விசுவாசிகளுடைய மன்றாட்டு இருக்கு. அந்த விசுவாசிகளுடைய மன்றாட்டு முடியும் பொழுதும் ஃபாதர் அதெல்லாமே இணைத்து பாருங்க, வார்த்தை வழிபாடு எல்லாமே இணைத்து, நம்மளுடைய விண்ணப்பங்களை இணைத்து, இந்த வார்த்தை வழிபாடினுடைய உச்சக்கட்டம் தான் நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கை. இறை வார்த்தையை கேட்டோம், இறை வார்த்தையை ஃபாதர் பிரசங்கம் வச்சாரு. அந்த பிரசங்கம் வச்ச பொழுது உண்மையாக நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகுது, இன்ஸ்பயர் ஆகுது. அந்த நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை அறிக்கை ஜெபிக்கிறோம். நம்பிக்கை அறிக்கையிலிருந்து நம்பிக்கையின் பிள்ளைகள் நம்மளுடைய தேவைகளை, விண்ணப்பத்தை தந்தையிடம் சொல்கிறோம். சொல்லும் பொழுது இதெல்லாம் முடியும் பொழுது ஃபாதர் அங்கேயும் இதனுடைய கன்க்ளூஷனாக ஒரு ஜெபம் ஜெபிப்பார். ரெண்டாவது, மூணாவது, அப்புறம் காணிக்கை பாடல் முடிந்த பிறகு காணிக்கையினுடைய அந்த எல்லா வழிபாடு முடியும் பொழுது ஃபாதர் அடுத்த ஒரு ஜெபம் ஜெபிப்பார். நாலாவது, நற்கருணை மன்றாட்டுக்குள்ளே போவோமா? காணிக்கை முடிஞ்சு அந்த நற்கருணை மன்றாட்டெல்லாம் முடிஞ்சு நம்ம நற்கருணை வாங்கின பிறகு ஆசீர்வாதத்திற்கு முன்னால் திரும்பவும் ஃபாதர் சொல்வார், மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்வார். அப்போது 4 இடங்களில் ஃபாதர் ஒவ்வொரு செக்ஷனை முடித்து ப்ரேயர் சொல்கிறார். 1, இன்ட்ரோடக்டரி ரைட், தொடக்க வழிபாடு முடியும் பொழுது. 2, இறைவார்த்தை வழிபாடு முடிஞ்சு நம்மளுடைய விசுவாசிகளின் மன்றாட்டு முடியும் பொழுது. 3, காணிக்கை சடங்குகள் முடியும் பொழுது. 4, நற்கருணை வழிபாடு முடியும் பொழுது. இப்படி 4 இடத்துலையுமே இந்த ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் பிரசிடென்ட் மட்டும் சொல்ல வேண்டிய ப்ரேயர், த ப்ரீஸ்ட் செலப்ரண்ட் மட்டும் சொல்ல வேண்டிய ப்ரேயர். இந்த ஜெபத்தை ஃபாதர் பக்கத்தில் ஏதாவது ஃபாதர்ஸ் இருந்தால் கொடுக்கக்கூடாது. அந்த 4 ஜெபத்தையும் திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் தான் சொல்லணும். ஆனால் மன்றாடுவோமாக அப்படின்ற வார்த்தை இந்த 4லுமே பயன்படுத்த மாட்டாங்க. 2 இடத்துல தான் பயன்படுத்துகிறார் பாருங்க ஃபாதர். அந்த தொடக்க சடங்கு முடியும் பொழுது மன்றாடுவோமாக அப்படின்னு ஜெபிப்பார். கடைசியில் நற்கருணை வழிபாடு முடியும் பொழுதும் ஃபாதர் மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைமில் எழுந்து நிற்பீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து மன்றாடுவோம். ஆனால் சில டைம் சில ஃபாதர் சொல்லுவாங்க, நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆக்சுவலி அது சொல்லக்கூடாது, அது தவறு. ஏனெனில் திருப்பலி முழுவதுமே நன்றியினுடைய ஜெபம் தான். அதனால் கடைசியில் மன்றாடுவோமாக அப்படின்ற வார்த்தை நன்றி கூடி மன்றாடுவோமாகன்னு சொல்லக்கூடாது. நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் மாற்றிட்டேன், இது தெரிஞ்சதுலேருந்து மன்றாடுவோமாகன்னு தான் நான் சொல்கிறேன். ஏனெனில் திருப்பலி முழுவதுமே நன்றி தான். அதனால் ஃபாதர் 2 இடத்துல தான் இந்த 4 கன்க்ளூஷன் ப்ரேயரில் 2 இடத்துல மட்டும்தான் மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லுவார். 1, தொடக்கத்தில் தொடக்க வழிபாடுகள் சடங்குகள் முடியும் பொழுது மன்றாடுவோமாக அப்படின்னு ஜெபிப்பாங்க. கடைசியில் நன்றி வழிபாடு, நற்கருணை வழிபாடு முடியும் பொழுதும் மன்றாடுவோமாக அப்படின்னு ஜெபிப்பாங்க 2 இடத்துல. இனி இந்த திருக்குழும மன்றாட்டு, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த திருக்குழும மன்றாட்டினுடைய முக்கியத்துவம், அன்பார்ந்தவர்களே, நம்ம பலரும் பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கோம். இப்போ ஒரு திருப்பலியில் 10 பேர் பங்கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்கும் 10,000 விண்ணப்பங்களோடு நம்ம வந்திருக்கோம். பல விதமான அதில் ஏழைகள் இருக்கலாம், பணக்காரங்கள் இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம், அனாதைகள் இருக்கலாம், கைம்பெண்கள் இருக்கலாம், கணவனை இழந்தவர்கள் இருக்கலாம், டைவர்ஸ் கேஸ்ன்னு வந்திருக்கலாம், வேலைக்காக வந்தவங்க இருக்கலாம், திருமணத்துக்காக வந்தவங்க இருக்கலாம், குழந்தைக்காக வரவங்க இருக்கலாம், பல விதமான தேவைகளில் வந்திருக்கிறவங்க இருப்பீங்க. எல்லாரும் நம்ம ஒன்றா வரோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விண்ணப்பமாக ஜெபிக்கிறது தப்பு தானது. ஆனால் ஒவ்வொரு விண்ணப்பம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பமும், திருப்பலியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் ஃபாதர் ஒன்று திரட்டி இந்த குருவானவரின் வழியாக
அது திருக்குழும மன்றாட்டு. இங்கிலீஷில் வார்த்தை கொஞ்சம் கூட அழகாக புரியும். கலெக்ட் இஸ் கலெக்டிங் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேயர் அண்ட் மேக்கிங் இட் அஸ் ஒன் ப்ரேயர். அப்போ தான் ஃபாதர் சொல்லுவாங்க மன்றாடுவோமாக. அப்போ உங்களுடைய எல்லா ஜெபமும் ஃபாதர் எடுத்து ஃபாதர் இனி ஒரு ஜெபத்தை ஜெபிப்பார். அதுதான் திருக்குழும மன்றாட்டு அப்படின்றது. இனி இந்த திருக்குழும மன்றாட்டு அந்த ஃபாதர் சொல்லுவார் இல்லையா, மன்றாடுவோமாக அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன பிறகு ஆக்சுவலி உடனே அந்த ஜெபத்தை சொல்லக்கூடாது. மன்றாடுவோமாக. அப்புறம் அங்கே ஒரு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன தெரியுமா, அமைதி, பிக் சைலன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு, ஜெபிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. செகண்ட் அங்கே என்ன இருக்கணும்னா பர்ஃபெக்ட் சைலன்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ நமக்கு போகிற நம்மளுடைய அவசரத்துலேயும் நம்ம போனோமா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பூசை முடிச்சுட்டு வந்தோமா அப்படின்னு காலையில் அந்த திருப்பலியெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போது சடங்குகளாக மாறிடுச்சு. சில கோயில்கள் எல்லாமே மதிய திருப்பலிகள் இப்போது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். அன்றாடம் மதிய திருப்பலிகள் இருக்குது. சில கோயில்கள் எல்லாமே 1 மணிக்கு ஆரம்பித்து 1:20க்கெல்லாம் முடிச்சிடறாங்க. ஃபாதர் சௌகரியமாக இருக்குது ஃபாதர், வேலைக்கு போகிறோம், நாங்கள் 1 மணிக்கு இந்த பூசைக்கு போகிறோம், பூசைக்கு முடிச்சு 1:20 1:20க்கெல்லாம் பூசைலாம் முடிச்சிருது, நன்மை வாங்கிட்டு வந்துடுறோம் ஃபாதர். ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது டெய்லியும் அவங்க திருப்பலிக்கு போகிறாங்க அப்படின்றது. இன்னொரு விஷயத்தில் அது ஒரு வேதனையாக இருக்குது, இது ஒரு சடங்காக மாறுதோ அப்படின்னு. சில ஞாயிற்றுக்கிழமைகளில் சில திருப்பலிகளில் சில கோயில்கள் எல்லாமே இந்த மதியான மாசு வச்சுருக்காங்க. முழு திருப்பலியாக உணர்ந்து சொன்னால் எத்தனை மணிக்கு ஆனாலும் தப்பில்லைங்க. ஆனால் அது ஒரு சடங்கு திருப்பலி ஆகும்பொழுது கொஞ்சம் வேதனை தான். ஏன்னா மன்றாடுவோமாக அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு கிரேட் சைலன்ஸ் இருக்குது. அந்த கிரேட் சைலன்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பரலோக மந்திரம் சொல்கிற அளவுக்கு ஒரு சைலன்ஸ் இருக்கணும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது நாமம் போற்ற பிறகு அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அந்த ஜெபம் ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு சைலன்ஸ் நமக்கு வேணும். அந்த ஒரு ஜெபம் ஜெபிக்கிற அளவுக்கு அவ்வளோ நேரம் அதனுடைய லெங்க். இட் ஷுட் நாட் பி டூ லெங்தி அண்ட் இட் ஷுட் நாட் பி டூ ஷார்ட், பட் இட் ஷுட் கவர் தட் ப்ரேயர், லார்ட்ஸ் ப்ரேயர். பெரிய ஒரு அமைதியாக இருக்கக்கூடாது, அமைதி இல்லாமலும் இருக்கக்கூடாது. பரலோக மந்திரம் சொல்லி முடிக்கிற அளவுக்கு அந்த ஒரு நேரத்தினுடைய ஒரு அமைதி இருக்கணும். அப்போ மனதளவில் நம்ம எல்லாருமே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி முடிக்கிற அளவுக்கு அந்த டைம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு ஒரு அமைதி இருக்குது. இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து இந்த அமைதி இதற்காக தான் புரிய வச்ச பிறகு அந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது அந்த திருப்பலி அவங்களுடைய திருப்பலியும் ஆகுங்க. மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஒரு சைலன்ஸ் கொடுக்கணும். அந்த சைலன்ஸினுடைய டைமில் என்னுடைய கண்ணீராக இருக்கலாம், என்னுடைய பாரமாக இருக்கலாம், என்னுடைய தேவையாக இருக்கலாம், என்னுடைய திருப்பலி அது மாறுவது. அந்த நேரம் கொடுக்கணும் திருப்பலிக்கு. மன்றாடுவோமாகன்னு சொன்ன பிறகு அங்கே ஒரு சைலன்ஸ் இருக்குது. பார்க்குற ஃபாதர்ஸ் யாராவது இருப்பீங்க, அட்லீஸ்ட் இந்த ஒரு முயற்சி பார்க்குற நீங்களும் சொல்கிற நானும் நம்மளாவது நம்ம ஆரம்பிப்போம். மெதுவாக நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இது திருப்பலி மக்களுக்கு கொடுக்குற ஒரு அனுமதி, ஒரு உரிமை. அதை நம்ம திருடக்கூடாது. மன்றாடுவோமாகன்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயரை ஃபாஸ்ட்டாக முடிக்காமல் மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியை கொடுத்து, அந்த அமைதி எதற்காக அப்படின்றதும் மக்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா திருப்பலிகளிலும், தமிழகமுள்ள எல்லா திருப்பலியிலும், தமிழகத்துக்கு பிறகு இதற்கு அடுத்த ஒரு செக்ஷனில் உலகமெங்கும் உள்ள எல்லா திருப்பலிகளிலும் இந்த ஒரு சைலன்ஸுக்காக என்னைக்காவது ஆண்டவர் ஒரு வழி திறப்பார். நம்ம நினைக்கக்கூடாது, இப்போ நான் செய்கிறதுனால நாளைக்கு எல்லாரும் செய்ய போகிறாங்களா, மற்றவங்க let us not join with the majority, let us be in the minority, in the truth. இதில் ஒரு உண்மை இருக்குது. திருச்சபை நமக்கு இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பை தருது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். கேட்கும் குருக்களாக இருந்தால் நாம் ஃபஸ்ட்டு செஞ்சு ஆரம்பிப்போம். மற்றவர்களுக்கு அது உதவியாக கண்டிப்பாக மாறும். அதில் பங்கெடுக்கும் மக்களுக்கும் அந்த திருப்பலி உணர்வுபூர்வமாக மாறட்டும். இல்லாமல் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Thank you. God bless you. கருணை நாதர்